ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆள் வந்து எல்லாரும் முன்னாடியும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் வாங்கி கொடுக்குறான். அந்த காரை பார்த்த கேர்ள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ், என்ன காரா இது, இவ்வளவு பழசா இருக்கு, இதை போய் உனக்கு கிஃப்டா வாங்கி கொடுத்துருக்கானு சொல்றாங்க. ஒரு பொண்ணு கேட்கறா, நீ பிராங்க் தானே பண்ற, இந்த கார் இல்ல கிஃப்ட்னு சொல்லி. இன்னொரு பொண்ணு சொல்றா, இல்ல இந்த மாதிரி கார் வாங்கி கொடுக்கறதுக்காக பஸ்லயே ஒழுங்கா நிம்மதியா போயிட்டு இருந்தாலே அப்படின்னு சொல்றா. ஆனா அந்த பொண்ணு சொல்றா, இந்த கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்கு இந்த காருன்றா. உடனே இவங்கலாம் வந்து, என்ன சொல்ற நீ, இந்த கார் நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அதுக்கு அவ சொல்றா, எனக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கறவங்களோட ஃபீலிங்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் ரொம்ப பாசிட்டிவோட எனக்கு இந்த கார் வாங்கி கொடுத்துருக்கான், அவன் எது வாங்கி கொடுத்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் சொல்றா, இவன் வந்து கஷ்டப்பட்டு எனக்கு எது வாங்கி கொடுத்தாலும் நான் அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி வாங்கிக்குவேன் அப்படின்றா. அதுக்கப்புறம் அங்க இந்த பொண்ணுங்கள்ட்ட கேட்கறா, உன் பாய் ஃப்ரெண்ட் என்ன உனக்கு என்ன கப்பலா வாங்கி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறா. ஆனா இவன் எனக்காக கஷ்டப்பட்டு இந்த கார் வாங்கி கொடுத்தது பெரிய விஷயம்னு சொல்லி அந்த காரை போய் திறக்க பாக்குறா. அந்த கார் திறக்கவே மாட்டேங்குது. உடனே அவன்கிட்ட கேட்கறான், என்னப்பா கார் திறக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி. உடனே அவன் சொல்றான், இல்ல இந்த கார் இல்ல, நான் உனக்காக வாங்கினது, உனக்காக நான் வேற கார் வாங்கணும்னு சொல்லி பெரிய ஸ்போர்ட்ஸ் காரை காட்டுறான். உடனே இவன் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, பத்தியா இதான் இவன் சொல்லிட்டு